திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறது திமுக. கேட்டால் சனாதன சக்திகள் உள்ளே வந்துவிடும், பிஜேபி உள்ளே வந்துவிடக் கூடாது, அதற்காக நாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று பேசி வரும் திமுக, ஏன் திமுக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதுதானே? ஏன் நீங்க போட்டி போடுறதுல கொஞ்சம் குறைச்சி போட்டி போட்டா என்ன? ஏன் இதே காங்கிரஸுக்கு 28 தொகுதிகளை கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த 28 தொகுதியில இருந்து ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் விட்டு கொடுத்து போக மாட்டாங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் பிஜேபி உள்ள வந்தா அதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுகவுக்கும் பிஜேபி உள்ள வர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த அக்கறை இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் மட்டுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா 90 காலகட்டத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிக தீவிரமா பணியாற்றி இருந்தாங்க கூட அவர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். காரணம் என்னன்னாக்க அது தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று புறக்கணித்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர்கள் கொடுக்கும் ஒரு அழுத்தம் என்னன்னா, அதே ஒரு நிலைமைக்கு வேணாம், நாங்க திமுகவுக்கு ஆதரவு தர்றோம், ஆனா நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிடணும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு தான் திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு, அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலை இன்னொரு முறை வரும்னு திமுக எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த கட்சியில 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பிக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதுரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஏற்றிய அந்த முதலாக ஏற்றிய அந்த கொடியையே அங்க மறுபடியும் அதிகமான உயரமா இருக்கு, அதை ஏற்றக்கூடாதுன்ட்டு அங்க உள்ள கலெக்டர் மூலியமா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அதிகாரம் படிச்ச ஒரு பொறுப்புகள்ல இருந்தும் அப்படி ஒரு அழுத்தம் இப்பயே இருக்குங்கும் பொழுது, எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாம இருந்தா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை எப்படி இவர்கள் பார்ப்பார்கள்? அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஆட்சியர்களுடைய அழுத்தம் எப்படி இருக்குங்கிறதுலாம் அந்த கட்சிக்கு தெரியும். இதுதான் திமுக கனவு காணுது. ஏன்னா இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலைவர்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து, தேர்தலே எங்களுக்கு தேவையில்லை, நாங்க ஆனா வெளியில இருந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத கட்சிகளை கூப்பிட்டு 28 தொகுதிகளை கொடுக்க தெரிஞ்ச திமுகவுக்கு மிக ஒரு பலம் வாய்ந்த கட்சி 234 தொகுதியிலையும் கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்கிறது தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. திமுகவினுடைய சூழ்ச்சிகள்ல மிகப்பெரிய சூழ்ச்சி இது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துடவும் கூடாது, ஆனா நம்மளை விட்டு வெளியிலும் போயிட விடாது. வெளியில போயிட்டா இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அது கண்டுடும். அதனால நம்ம கிட்டே இருக்கணும், அதிகமான சீட்டை கொடுக்க கூடாது, அதை நம்ம உள்ள ஒரு அழுத்தத்திலேயே நம்ம வச்சிருக்கணுங்கிறது தான் திமுகவினுடைய ஒரு அயோக்கியத்தனமான எண்ணமாவே இருக்கு. இது வெளியில சொல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம நாங்க இந்த வெற்றியை பெறலன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு கட்சிகளுக்கு மட்டும் நீங்க அந்த தொகுதிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு மனம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் தற்போது கொடுத்த அந்த பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப வலியோட ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறத நாம பார்த்துருக்குறோம். ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருக்கு. அதாவது எங்களுக்கு குறைச்சி தொகுதிகளை கொடுக்குறாங்க, குறைத்து தொகுதிகளை கொடுத்தாலும் வலி இருக்கிறது, வலியோடு சேர்ந்து வலிமையும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே மிகப்பெரிய ஒரு வலியை மனசுல தாங்கிக்கிட்டு தான் அந்த வார்த்தையை கூறியிருக்கிறாருங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 தொகுதிகளாவது கொடுத்தால்தான் அது அந்த கட்சிக்குமான அந்த ஒரு கௌரவமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் குறைத்து தொகுதிகளை கொடுக்கும் நிலை ஏற்பட்டால் வீசிக்க இருக்கும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியே செயல்பட
தலைவர்கள் முயற்சி செய்தாலும் கீழ்மட்ட தொண்டர்களிடையே அந்த மனநிலை மாறிவிடும் என்பதை திமுக உணர வேண்டும். ஆனா திமுக வந்து எல்லா விதத்திலயும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு பக்கம் தோல்ல கையை போடும், ஒரு பக்கம் அதே வந்து கழுத்துல கையை வைக்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளையும் அங்க கையை வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறினால் 2016 மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாகி மிகப்பெரிய தோல்வியை திமுக தழுவியதோ அப்படி ஒரு தோல்வியை தழுவ காத்து கொண்டிருக்கிறதா திமுக என்று நாம் பேச வேண்டியிருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் அதனுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். அதனால் பாதிக்கப்படுவது திமுக மட்டும்தான். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு எதுவும் இல்லை.